அண்ணாவுடைய தேர்தல் ஃபார்முலா என்பது கூட்டணி நாம் எதிர்க்கும் ஆட்சியை அகற்றுவதற்கு தேர்தல் கூட்டணி என்பது யாரிடம் வைத்தாலும் மிக சரியாக இருந்தது. அதே போல நாங்கள் அதிமுகவும் எந்த கொள்கையும் விடல சார். சொன்னாரு நீதி யார் சார் கொண்டு வந்தது? அப்போது உங்களுடைய அமைச்சர் சார், மத்திய அமைச்சர் நீங்க கொண்டு வந்தது இல்ல சார். அவதூறா அள்ளி விட்டுட்டே இருக்காரு அரவிந்த். நீதி யார் ஆதாரம் கொடுக்க சொல்லுங்க. நீதி யார் கொண்டு வந்தது? நீதி யார் கொண்டு வந்தது சார்? அதனுடைய கருத்தாக்கம் யார் செஞ்சது? அதை உருவாக்கியது யார்? திமுக. அப்ப நீங்க இன்னைக்கு நீட்டுக்கு பாத்தீங்களா? நீட்டு ரகசியம் தெரியுங்களா உங்களுக்கு? ஏன் இந்த பொய்? நீட் ரகசியம் தெரியுமா? நீட் ரகசியத்துக்கு வாங்கிய கையெழுத்துக்களை இளைஞரணி மாநாட்டில் தரையில் நடக்குது. இந்த மனுக்கள் எங்க சார் போகும்? சார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியால கொடுத்துட்டாங்க சார். கையெழுத்து எங்க போச்சு? இல்ல இங்க கிடைக்கிற கையெழுத்து எப்படி அங்க போயிருக்குன்னு சொல்றீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அங்க பெயிண்டிங் வந்துருச்சு. அப்ப பிரசிடென்ட் துரத்தி போட்டாங்களா? இல்ல எனக்கு புரியல. இல்ல மசோதாவே தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. இளைஞரணி மாநாட்டில் கையெழுத்து அப்ளிகேஷன் போட்டு போனாங்களா? அரவிந்த் சிம்பிள் என்ன சார் இதெல்லாம்? இங்க பாருங்க, மாநில உரிமைகளை அடகு வைத்த கட்சி ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம்வொர்க் உள்ள மாநில அரசு என்ன செய்ய முடியுமோ அதை நாங்க செஞ்சுட்டு நல்லது. ஒன்றிய அரசா செய்ய மறுத்துட்டு இருக்கிறவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சா காங்கிரஸோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறது அது சொல்லணும். சொல்லி மாறாது. தமிழகத்துடைய அனைத்து உரிமைகளையும் தாரை வார்த்த கட்சி ரெண்டு பேருடைய கூட்டணி 75ல அவர்கிட்ட போறீங்க. 70கள்ல எமர்ஜென்சி வந்துச்சு சார். 70கள்ல எமர்ஜென்சி வந்துச்சு சார். 91ல அதிமுக யாரோட சார் கூட்டணி வந்துச்சு? ஜெயலலிதா அம்மையாரும் அப்படிதான் பண்ணிட்டாங்களா? தாரை வாக்குனா அரசியல் கூட்டணி என்பது தேர்தலை நோக்கித்தான் என்பதை புரிஞ்சுக்கணும். நீங்க கூட்டணி வச்சா லட்டு, நாங்க கூட்டணி வச்சா வேற ஏதாவது சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. அதுதான் சொல்ல வரேன். அது கிடையாதுங்க. அதுதான் கான்செப்ட். இல்ல இல்ல கான்செப்ட் கூட்டணி ஓட்டு கூட்டணிங்க. ஓட்டு கூட்டணிங்கிறது வேற. அதுக்காக உரிமைகளை பறித்து விட்டுறீங்களே. தமிழகத்தின் உரிமையை விட்டு கொடுக்காத கட்சி யாரு? நீங்க சொல்றீங்க சார். முல்லை பெரியார் சொல்ற ரெண்டு பிரச்சனை டெல்லி மாதிரி மணி மணிப்பூர் பாரு, கள்ளக்குறியில 69 பேர் செத்து போனா யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு அங்க கமிட்டி போடுங்களா? முதலமைச்சர் போனாரா? சரி சார், நீங்க சொல்ல நினைக்கிற சொல்லிருங்க. இல்ல சார், 3 பேர் ஒரே லைன்ல பேசியிருக்காங்க. அப்படி இருக்கிற போது என்னை பேரை சொல்லாம என்னத்தையும் பேசிட்டு போங்க. நீங்க என்னை வாலண்டியரா ஏன் பேரை சொல்லி கேட்கும்போது நான் பதில் சொல்ல வேண்டியது சார். அந்த பதில் சொல்ல வந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நியாயத்தை கேட்கிற டிபேட் நியாயத்தை உண்மையை சொல்லுங்க சார். நான் ஒரு கருத்தோடு பேசுறேன், 3 பேர் ஒத்த கருத்தோடு பேசுறாங்க. நியாயம் எங்க இருக்குன்னு நம்ம அதுக்குள்ளேயும் போகணும்ல. நம்ம யதார்த்த நியாயத்தோடு போவோம் சார். இந்த சீன் கிரியேட் பண்ற நியாயத்துக்குள்ள வேண்டாம். யதார்த்த நியாயம் இருக்குல்ல சார். என்ன பாயிண்ட் 3 பேரும் பேசுனாங்க, அதனுடைய வால்யூம் என்ன, எவ்வளோ டைம், அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோமா? என்கிட்ட நோக்கி கேள்வி கேட்பீங்க, நான் அமைதியாக உட்காந்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு அப்படின்னு வாய் பார்த்துட்டு இருக்கணுமா? இது என்ன மாதிரியான நேச்சர்? கருத்துக்கு தான் நான் பதில் சொல்லணும். இல்ல நான் கேக்குறேன். அதனால இங்க குறைந்தபட்சம் ஒரு அறம் இருக்கு. அடுத்தவங்க பேசுற நேரத்துல பேசக்கூடாது, அதை கடைபிடிக்க சொல்றோம், அவ்வளவுதான் சார். அடுத்தவர்கள் பேசுகிறவர்கள் உங்களுக்கு கேள்வி இருந்தால் நெறியாளரிடம் கேளுங்கள். இல்லை ஏன்ட்ட கேட்டீங்கன்னா சார் நான் உங்களுக்கு சொல்றேன், நான் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நேரத்தை நீங்க அது எல்லாம் கரெக்ட் சார். ஆனால் அந்த நேரத்தில் பதில் சொல்ல வேண்டிய கடமை நானா வாலண்டியரா உள்ள போகல சார். உங்க பேர் சொன்னதனால நீங்க என்கிட்ட கேட்கற சரி ஒரு டாக்டர் கொஞ்சம் அமைதியா சார். நீங்க இந்த கேம்ப் பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்கங்கறது சார் கொஞ்சம் கம்மன் இருங்க சார். இல்ல அது ஒண்ணு சொல்லிக்கிறேன். அவர் சொன்னாரு இல்ல சார், இல்ல அவர் சொன்னாரு, நான் அவருக்கு தான் பதில் சொல்றேன் சார். சொல்லி முடிச்சு அவர் ஒண்ணு சொன்னாரு, அதிமுக பிஜேபியுடன் விலை போய் விட்டதா அல்ல இருக்கா அப்படின்னு கேட்டார். சார் இதை விட மோசமான இருப்புகளில் எல்லாம் நீங்கள் ஆதரிக்கிற திமுக இருந்திருக்கிறது சார். ஓகே நல்லது. நான் அதுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். முதல் மாடியில் சிபிஐ ரைடு நடத்தி கொண்டு கீழ் மாடியில் கூட்டணியை பேசிய வரலாறெல்லாம் இருக்கிறது சார். அதே மாதிரி திமுக வெறும் 112 இடங்களில் காங்கிரசுக்கு அதிக கூலை கொடுத்து கூட்டணி ஆட்சியை அன்றைக்கு மாரோடு கைதட்டி வளவி, அதாவது மாநில உரிமையை பறிகொடுத்த நிகழ்வுகள்லாம் தேர்தல் ரெக்கார்டுகளா இருக்கு சார். அப்போது கூட மாநிலத்தில் அவர்கள் கூட்டணியில் சார், மாநில எலெக்ஷன்ல சார் நான் சொல்றேன் சார், சட்டமன்ற தேர்தல்ல சார், சட்டமன்ற தேர்தல்ல சீட்டு கொடுத்தாங்க சார், கேபினெட்ல இடம் கொடுக்கலையே, அன்னைக்கு ஜெயிக்கவே இல்லையே சார். இல்ல சார், இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல நீங்க என்ன சொல்றீங்க, நான் சொல்ற பதில் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொன்னார். அமித்ஷா அவருடைய ஆசை 1000 சொல்லுவாரு. நாங்க என்ன சொல்றோங்கிறதா இங்க தமிழ்நாட்டுல. ஓகே ஓகே.